ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் லெட்ஸ் லேர்ன் டெய்லி. நம்ம இன்றைக்கி நம்மளுடைய 50 டேஸ் சேலஞ்சில் 11th ஸ்டாண்டர்ட்க்கு என்ன போர்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ 11th ஸ்டாண்டர்ட்க்குரிய சிலபஸ் இன்றைக்கி நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் லெசனில் இருக்கிற டைப்ஸ் ஆஃப் எரரில் கிராஸ் எரர் மட்டும் ஆல்ரெடி நேற்று சிஸ்டமேட்டிக் எரர் கொடுத்துருந்தோம். நீங்கள் படிக்கலை அப்படின்னா நெக்ஸ்ட் சேர்த்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேரலாக்ஸ் மெத்தட், அந்த டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் மெத்தட்ஸில் பேரலாக்ஸ் மெத்தட் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் ஸ்கேலார், அதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. அது ஸ்கேலார் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வெக்டார் போவோம், இல்லைனா ரெண்டும் சேர்த்து கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ், 2 வெக்டார்ஸை ஸ்கேலார் ப்ராடக்ட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இது வித் உங்களுடைய ஃபார்முலாவோட பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் ரேடார் மெத்தட், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வித் டயக்ராமோட பார்த்துக்கோங்க. ஸோ டயக்ராம் கொஞ்சம் அதில் போட வராது, பட் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ், இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் மேலே பார்த்தோம்ல, அந்த ஸ்டேட்மெண்ட்க்குரிய ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது 6 படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சம் என்ன சம் அப்படின்னா, டைமென்ஷனல் கரெக்ட்னஸ். ஸோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க, அதோட உங்களோட ஈக்குவேஷனோட ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டும் டைமென்ஷனலாக ஈக்குவலாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி இன்னொரு சம் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து அதோட டைமென்ஷனல் ஃபார்முலாவை கண்டுபிடிங்கன்னு கொடுப்பாங்க. ஸோ அந்த 2 மெத்தட்ஸ்லையுமே உங்களுக்கு சம்ஸ் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி மறக்காமல் இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.